இது வந்து இன்றைக்கி ரிப்போர்ட்டுங்க. இன்றைக்கி ட்ரான்சாக்ஷன் நான் கொடுத்த மார்க்கெட் கால்ஸ் பற்றி கொடுக்குறேங்க. டுடேன்னு இருக்கும் பார்த்துக்குங்க. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. பார்த்துட்டுங்களா? டுடே இன்னையிலேருந்து நான் கொடுத்தது பார்த்துக்குங்க. காலையில் நான் ஃபஸ்ட்டு காலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9:55க்கு கொடுத்தேங்க இன்றைக்கி. இது வந்து மார்க்கெட்டோட நிஃப்டி எங்கே ஓடிட்டுருக்குது 9:55க்கு, புட் ஆப்ஷன் எங்கே ஓடிட்டுருக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குறேன் நான். பார்த்துங்க. புட் ஆப்ஷன் வந்து ரூ. 50 டிப்பில் இருக்குது. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 26,020 ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட்டு கொடுத்துட்டேங்க நான். மார்க்கெட் கால்ஸ் மட்டும் கிடையாமல் மார்க்கெட் அப்டேட்டு சேர்த்து தான் கொடுக்குறேங்க நான். அப்போ உங்களுக்கு நிஃப்டி புட்டு 25,950 புட் ஆப்ஷன் நான் 50 to 55 கொடுத்துட்டு, இங்கே லோ ப்ரைஸ் 49 50 ரூபான்னு வச்சுக்கேன். 50 to 55 பை பண்ண சொல்லி கொடுத்துட்டேன் நான். டார்கெட்டுக்கு நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். கீழே 98 to 123 டார்கெட் கொடுத்துட்டேன். 50 ரூபா ஸ்டாப் லாஸ் கீழே பாருங்கள். உங்களுக்கு இங்கே தெரியும் 50 to 55 வாங்க சொன்னேன். 50 ரூபா ஸ்டாப் லாஸுங்க. 98 ரூபா ஃபஸ்ட் டார்கெட்டு, 123 செகண்ட் டார்கெட் கொடுத்தேன். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் லாஸ் எங்கே கொடுத்துருக்குறேன், எவ்வளோ டிப்பில் நான் வாங்க சொல்லியிருக்கிறேங்க விஷயத்தை நான் கொடுக்குறது. நான் எங்கே வாங்க சொல்லலாம் அது உங்களுக்கு பாட்டம் அவுட்டு, அதுதான் லோ ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லி நான் கொடுத்தேங்க நான். பார்த்துக்குங்க. இந்த புட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே எது வரைக்கும் போயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். டைம் பார்த்துங்க. 9:55க்கு கொடுத்தேன். 26,950 போட்டு அது எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பாருங்கள். 25,950 போட்டு இதில் எடுத்து வைக்கல, இதில் காட்டுறேங்க. 25,950 புட்டு இங்கே பாருங்கள். சார்ட் எடுத்துக்கிறேன். நான் வாங்க சொன்னேன் பாருங்கள். இந்த இடம் தான் 50 to 55 இந்த பாட்டத்தில் தான் வாங்க சொன்னேன். 50 to 55 வாங்கினது. டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட் 98 கொடுத்தேங்க நான். அது வந்த ஹை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 92 ரூபா வரைக்கும் ஹை வந்துச்சுங்க. கிட்டத்தட்ட 1:1 ப்ராஃபிட் அந்த இடத்துல புக் பண்ணியாச்சு. டார்கெட் ரீச் ஆகலை. அது வந்து இந்த இன்ட்ராடே ஹைக்கு கீழே வரங்காட்டி நான் வெளியில் வர சொல்லிட்டேன். இந்த நெக்லைன் கீழே வரங்காட்டிக்கு 80 to 85 நான் வெளியில் வர சொல்லிட்டேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி 1:1 ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. பார்த்துக்குங்க. 1:1 டார்கெட் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள். நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட்டு 2 கேண்டில் வந்து இறங்கியிருக்கும். நிஃப்டில் பீரஸ் கேண்டில் 2 விழுந்திருக்கும். அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள். மார்க்கெட் இறங்க போகுது. ட்ரெண்ட் லைன் போட்டு கொடுத்துருக்குறேன் நான். டார்கெட் கிடைக்கும், பொறுமையாக இருக்குன்னு சொல்லி. அப்போ வந்து இது 64 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அதுக்கு மேலே 98 வரும்னு சொன்னேன். அதுக்கு பக்கத்தில் 94 ரூபா வரைக்கும் 84 ரூபா 88 ரூபா வரைக்கும் ஹை வந்துச்சு. பார்த்திங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டார்கெட் கிடைக்க நம்ம வெளியில் வந்தாச்சு. 1:1 டார்கெட் தான் கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள். 25,950 புட் ஆப்ஷன். ஃபஸ்ட் டார்கெட் 98 இஸ் நாட் ரீச். 98க்கு வரல. 91 92 தான் ஹை வந்துச்சு. புக் ப்ராஃபிட் நியர்பை 1:1 கொடுத்தாச்சுங்க. 50 ரூபாவில் வாங்கினது 80 ரூபாவில் வாங்கினது 30 ரூபா டார்கெட்டு. சின்ன டார்கெட் தான். பார்த்துக்குங்க. ஸ்டாப் லாஸுக்கு வரவே இல்லை. நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த கேண்டில் தெரியும் மார்க்கெட் மூமெண்டமெல்லாம் 50 to 55 வாங்கினது 92 வரைக்கும் போச்சுங்க. ஸ்டாப் லாஸ் 50க்கு வரவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்டு 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 36,150 கால் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு கொடுத்தது புட் ஆப்ஷன், அதுக்கப்புறம் கொடுத்தது கால் ஆப்ஷன். 30 to 35 வாங்கினா ஸ்டாப் லாஸ் 30 கொடுத்தாங்க. டார்கெட் 62 to 74. இது கிட்டத்தட்ட 1:1 டார்கெட்டு கொடுத்தேன். பார்த்துக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. நான் கொடுத்த இது பார்த்துக்குங்க. 30 to 35 வாங்கினது 30 ரூபா ஸ்டாப் லாஸு. டார்கெட் 62 to 74. 11:20க்கு கொடுத்தேன். அதையும் பார்த்துக்குங்க. கால் ஆப்ஷன் 26,150 கால் ஆப்ஷன் பாருங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சார்ட்டு காட்டிடுறேன். 30 to 35 வாங்க சொன்னதுங்க. அது வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை
62க்கும் வரல. 50க்கும் கூட தாண்டலைங்க. இப்போவும் 42 ரூபால தான் அது க்ளோசிங் ப்ரைஸு. இதில் லாஸ் கிடையாது. காஸ்ட் டு காஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஹை ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48 வரைக்கும் போயிடுச்சுங்க. ஒரு 10 பாயிண்ட்டுக்கு தான் மேலே போச்சு. அது டார்கெட் கிடைக்கல. எக்ஸிட் பண்ண சொல்லியாச்சுங்க சார். இன்ட்ராடே ஃபுல்லாக அது வச்சுருந்தது. டார்கெட்டே கிடைக்கலைங்க. 11 கொடுத்தது. அதுக்கப்புறம் இன்ட்ராடே காலே நான் கொடுக்கவே இல்லைங்க. அதுக்கப்புறம் க்ளோசிங் மார்க்கெட்டை பற்றி ஒரு அப்டேட்டு கொடுத்துருப்பேன் நான். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 26,035 க்ளோஸ் ஆகிருக்குது. மந்த்லி இண்டிகேட்டருக்கு மேலே வந்திருக்குது. பட் ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்குது. அப்படி சொல்லி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே போகணும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போனால் மார்க்கெட் அப்சைடுன்னு சொன்னேன். அல்லது இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கும் போதெல்லாம் மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கும். பார்த்துக்குங்க. அதே மாதிரி கீழே இறங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் மார்க்கெட் அப்டேட்டில் நான் சொல்லியிருக்கிறேன் நான். அப்போ மண்டே மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் இன்றைக்கி ரெஸ்பெக்ட் பண்ணி க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும்னு இந்த அர்த்தத்தில் சொல்லிக்கிறேன். மேலே 26,070 75க்கு மேலே மார்க்கெட்டு உங்களுக்கு போனால் தான் அப்சைடு ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி மீண்டும் மார்க்கெட் கீழே இறங்கி வரும். கரெக்ஷன் பண்ணி இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் நான். பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க. இதில் பாருங்கள் 3:45 சாயந்தரம் 3:45க்கு சில்வரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் நான். இதில் பாருங்கள் 199 736ன்னு இருக்கும். இந்த இடத்துல 199 220ன்னு சொன்னேன் நானுங்க. 199 220ங்கிறது ப்ரீவியஸ் ஹை. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே மார்க்கெட்டு வந்துச்சுன்னா பயங்கரமாக ஃபாலோ ஆகும் இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன். அதை இன்றைக்கி நோட் பண்ணி பாருங்கள். நான் கொடுக்கும்போது 3:45க்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் கொடுக்கும்போது சில்வர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 800 ரூபா பாசிட்டிவில் இருக்குது. பார்த்துங்க. டைம் பாருங்கள். 3:43 தெரியுதுங்களா? டைம் இங்கே பார்த்துக்குங்க. 3:43க்கு கொடுத்தேன். M6 பற்றி ஒருத்தர் என்கிட்ட கேட்டிருந்தாருங்க. அப்போ நான் சொன்னேன் சில்வரு 199 220க்கு கீழே வந்துச்சுன்னா அது ப்ரீவியஸ் ஹைங்க, ப்ரீவியஸ் டே ஹை. அந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு கீழே வந்துச்சுன்னா மார்க்கெட்டு சில்வர் பயங்கரமாக ஃபாலோ ஆகும்னு சொன்னேன். அதையும் நான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரில் இந்த இதே அப்டேட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள். தெரியுதுங்களா? இது சில்வர், இது டே சார்ட்டு. இதில் தெரியுதுங்களா? 199.220. நான் இந்த அப்டேட் அவருக்கு சொல்லும்போது மார்க்கெட் இங்கே இருக்குங்க. 200 மேலே பாசிட்டிவ் இருந்துச்சு. அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இருந்த மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹைக்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இறங்கிருன்னு சொன்னேன். 190 வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் சொன்னாங்க. 9,000 பாயிண்ட்டுங்க, 10,000 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட டார்கெட் சொன்னேன். எவ்வளோ தூரம் இறங்கியிருக்குன்னு பாருங்கள். ப்ரீவியஸ் ஹை கீழே பிரேக் பண்ணிச்சு. 190 வரைக்கும் வந்துச்சு. இது லைவ்லையும் காட்டுறேன் பாருங்கள். இது டே சார்ட்டு. இதே 5 மினிட்ஸ் சார்ட்டும் நான் எடுத்து கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இது வந்து எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. நம்ம நிஃப்டி க்ளோஸ் ஆகிடுச்சு 26,000க்கு மேலே. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பாருங்கள். அதே மாதிரி தான் நம்ம நிஃப்டி சிங்கப்பூர் நிஃப்டி ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். எல்லாத்துக்கும் தெரியும் மேக்ஸிமம். நான் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம நிஃப்டியில் வச்ச மாதிரி இதுலேயும் வச்சுருக்கிறேன் நான். இதை பாருங்கள். ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்தோன்னா மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கீழே இறங்கி வந்துருச்சு. நான் நிஃப்டியில் சொன்ன பார்த்திங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை தொடும்போதெல்லாம் கீழே வந்திருக்குது. பெரிய பெரிய பேரிஸ் கேண்டில் வந்திருக்குது. அப்போ திங்கக்கிழமை மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டினா கீழே வந்துடும் சொல்லியிருந்தேன். இப்போ அந்த பிரகாரம் நடந்துகிட்ருக்குது. இது லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ நான் சில்வருக்கு வர்றேங்க. அடுத்த சார்ட்டில் பாருங்கள். சில்வர் இது பாருங்கள். நான் சொன்னேன் 20,202.133ங்கிறது இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நான் டே சார்ட்டில் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நான் 199.220ங்க ப்ரீவியஸ் ஹை. நீங்கள் பாருங்கள், ப்ரீவியஸ் ஹை இது. இந்த ஹைக்கு கீழே மார்க்கெட் வந்துருச்சுன்னா கீழே இறங்கிரும்னு சொன்னேன். பாருங்கள் 190. 200 இருந்த மார்க்கெட்டு 190க்கே வந்துச்சுங்க. 10,000 பாயிண்ட் இறங்குச்சுங்க சில்வரு. ஒருத்தர் கேட்டதுக்காக நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இருக்குது மார்க்கெட்டு. இந்த ப்ரீவியஸ் ஹை கீழே வந்தால் செல்லிங் ஆயிரும், பயங்கரமாக இறங்குன்னு சொன்னேன். ப்ரீவியஸ் ஹையிலேருந்து ப்ரீவியஸ் லோவுக்கே மார்க்கெட் வந்துருச்சுங்க. 10,000 பாயிண்ட் இறங்குச்சு. பார்த்துக்குங்க. இந்த மாதிரி டெக்னிக்கலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் மார்க்கெட்டில். அதுக்காக நான் அதை சொல்ல வரேங்க நான்.
அதுக்கப்புறம் கூட குரூட் ஆயிலை பற்றி அதுவும் நான் சொல்லியிருந்தேன். குரூட் ஆயில் வந்து இதில் பாருங்கள் சில்வர் எவ்வளோ தூரம் மைனஸ் ஆகிருக்குன்னு தெரியுதுங்களா? 8000 பாயிண்ட் மைனஸ் ஆகிருக்கு பாருங்கள். அது கீழே 1000 பாயிண்ட் போயிருக்குது. அப்போ இன்ட்ராடே ஹையிலேருந்து இன்ட்ராடே லோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 பாயிண்ட் சில்வர் மைனஸுங்க. அது பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டுங்களா? இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்தேங்க அப்டேட்டு. குரூட் ஆயில் கேட்டிருந்தாருங்க. குரூட் ஆயில் வந்து நான் சொன்னேன். இந்த இண்டிகேட்டருக்கு மேலே மார்க்கெட்டு வந்துச்சுன்னா பார்த்துக்குங்க. இந்த 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 ட்ரெண்ட் லைன் எல்லாம் நான் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே மார்க்கெட்டு வந்துச்சுன்னா இங்கே வச்சுக்கோங்க பாருங்கள். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்தால் கால் ஆப்ஷன் வாங்குங்கன்னு சொன்னேன் நான். அதுவும் இப்போ அவர் வாங்கின ப்ரைஸ்க்கு மேலே தான் இருக்குதுங்க. ஸோ இன்றைக்கி நடந்த ட்ரேடெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ் கிடையாதுங்க. கிட்டத்தட்ட நியர்பை 1:1 ப்ராஃபிட் இன்றைக்கி நடந்திருக்குது. பார்த்துக்கோங்க சார். நன்றி சார். யாருக்கெல்லாம் இன்ட்ராடே மார்க்கெட் கால்ஸ் வேணுங்கிறங்க சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து கொடுத்து மார்க்கெட் கால்ஸ் வாங்கிக்கோங்க. அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 50-50 ப்ராஃபிட் ஷேரிங் சார். விருப்பம் உள்ளவங்க கொடுங்களாம். நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கிறேங்க உங்களுக்கே நல்லா தெரியுங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். எல்லாருமே நல்ல முறையில் சம்பாதிக்கலாம் சார். நன்றி சார்.